வலிக்குதாடா? நேத்து எனக்கு அப்படிதானே இருந்திருக்கும். டேய், நான் ஏதோ சினிமால குடுக்குற மாதிரி உனக்கு ஒரு ஹீரோ எலிவேஷன் கொடுத்தேன், அவ்வளவுதான்டா. எலிவேஷனா? என்னடா சொன்ன? கர்நாடகத்தின் சிலையா நானு? டேய், நான் ஒன்னும் ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி சொல்லலடா. உன்னை பத்தி ஒரு ஃப்ளோல சொல்லும்போது ரைமிங்லாம் நல்லா இருக்கேன்னு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீயும் ரைமிங்கும் நான் அப்பவே சொன்னல பாலா கிட்ட சொல்லிரலானே. இப்போ உன்னால பாலா என்கிட்ட பேசவே மாட்டேங்கறாடா. நான் சிந்து பத்தி சொல்லலாம் சொன்னலடா உன்கிட்ட. என்ன சொல்ல விடாம அது இதுன்னு சொல்லி நிறுத்திட்ட. வாய்தா அது இதுன்னு சொல்லி என் வாழ்க்கை நரகமாக்கிட்டியாடா. டேய், பத்த வச்ச அந்த சைக்கோவை விட்டுட்டு பெட்ரோல் ஊத்துன என்ன போய் அடிக்கிறியடா? டேய், அவன் நம்ம டீம் லீடர்ரா. அவன் செஞ்சு பார்த்துட்டு அவனே அனுப்பிக்கிட்டு விட்டுறா. பண்றத பண்ணி எப்படி சிரிக்கிறானே. டேய், உன் ஜாபுக்கே ரிஸ்க் ஆயிடுடா. ஜாபா? டேய் விட்றா. அவனுக்கு நீ கேட்கல தான்டா சாவு. ஹாய் விஸ்வா, என்ன இந்த பக்கம் வந்திருக்க? உனக்கு எதாவது வேணுமா? லீவ் வேணும்னா சொல்லு, நான் மேனேஜர் கிட்ட பேசுறேன், சரியா? ஏன்னா புதுசா கல்யாணம் ஆயிருக்குல்ல. சுரேஷ், என் ஒய்ஃப்க்கு ஜாப் தேடிட்டு இருக்கேன். நம்ம கம்பெனில எதுவும் வேகன்சி இருக்கு? என்ன? ப்ளீஸ் ட்ரை பண்ணு சுரேஷ். ஒருவேளை நம்ம கம்பெனில ஜாப் கிடைச்சா நாங்க சேர்ந்தே ஒண்ணா வேலை செய்வோம்ல. இப்போ உடனே ஜாப்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்க்கலாம். இன்டர்வியூ கிளியர் பண்ணானா ஜாப் கொடுத்துடலாம். யூ ரொமான்டிக் ஃபெலோ. அவங்களோட இமெயில் ஐடியை கொடு, மேனேஜரை நான் மேனேஜ் பண்றேன். இன்டர்வியூவும் அரேஞ்ச் பண்றேன். சுரேஷ், தேங்க்யூ சுரேஷ். என்ன இவன் அவனை ஷேக் பண்ணுவான்னு பார்த்தா ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு வரான். விஸ்வா, உன்னோட இந்த லைஃப்ல ஏதாவது டிப்ஸ் வேணா கேளு, நான் அதுல எக்ஸ்பர்ட். ஐயோ கண்டிப்பா. என்னாச்சுடா? பேச மாட்டேன்னு சொன்னேன்ல, எதுக்கு மறுபடி கால் பண்ணிட்டு இருக்க? அப்படி என்னதான் கோவம் இவளுக்கு? இப்ப போன் எடுத்தா என்னவா? நீ அந்த சைக்கோ ஒரு வழி பண்ணிடுவேன்னு பார்த்தா பொண்டாட்டிக்கு ஜாப் பிச்சை கேட்டுட்டு இருக்கியா? டே, குட் நியூஸ் சொல்றதுக்காக பாலா கால் பண்ணா அவ போன் எடுக்க மாட்டேங்கிறாடா. நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். நீ உன் வேலையை பாக்குறியா? வீட்டுக்கு போய் டைரக்டா சொல்லு. விஸ்வான்னு கத்தி ஓடி வந்து ஹக் பண்ணிப்பா. உண்மைதான்டா. எனக்கு இது தோணல பாத்தியா? வைஃப் மேட்டர்ல 3 years எக்ஸ்பீரியன்ஸ்டா நானு. சரி, உன் தாரா கிச்சனுக்கும் புஷ்பா அவ்வளோ ஃபயர் ஆனாலே. ஆனா நேத்துக்கு எப்படி இருந்தீங்க? புருஷன் தான் கண் கண்ட தெய்வன்ற மாதிரி பில்டப் கொடுத்தா. அடே, அதெல்லாம் கிராஃபிக்ஸ்டா. கிராஃபிக்ஸா? புஷ்பா செல்லம், விஸ்வாவும் ஒய்ஃபும் நம்ம வீட்டுக்கு வராங்கல்ல, அவங்க எதிர சும்மா சீன் போடுவேன். உன்னை கிரிப்ல வச்சிருக்க மாதிரி. அதுக்கு பெர்மிஷன் வேணும். முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் செல்லம், என் செல்லம் இல்ல, பொறுத்துக்கோ. நீ பெர்மிஷன் குடுக்குற வரைக்கும் நான் எந்திரிக்கவே மாட்டேன். அப்புறம் வா இஷ்டம். சரி எந்திரி. அப்படா, ஒரு வழியா ஒத்துக்கிட்டேன். இத பாரு, ஒத்துக்கிட்டேன்னு தலை மேல ஏறக்கூடாது. மதர் ப்ராமிஸ், நான் அப்படிலாம் பண்ணவே மாட்டேன். என்னன்னா கொஞ்சம் வெயிட் இல்ல. தேங்க்ஸ்ரா. இது என்ன புதுசா நமக்கு? அதுக்கு தான் புஷ்பா அவ்வளோ சைலண்டா இருந்துச்சா? பின்ன அவ பெர்மிஷன் இல்லாம நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, புஷ்பா வைல்டு ஃபயர் ஆயிடுவா. அதனால தான் அப்படி செட் பண்ணிட்டேன். மூடுறா, 2 பேருக்கும் ஒரே சிச்சுவேஷன் தான். ஹாய் சுந்தரி. வழக்கம் போல நைட் ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டால.
குளிக்க வெந்நீர் தொடச்சிக்க டவல் கூட எடுத்து வச்சிருக்கா. மேடம் கொஞ்சம் கூல் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா அந்த குட் நியூஸ் சொல்லிட்டா செட் ஆயிடும். என்னம்மா பருப்பா செஞ்சிருக்க? அட, என்ன உருளைக்கிழங்கும் செஞ்சிருக்க? லேட் பண்ணாம சொல்றதா பெட்டர்னு நினைக்கிறேன். அது சரி சுந்தரி, காலையிலேருந்து கால் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு வாட்டி கூட எடுக்கவே இல்லையே. பிஸியா இருந்தியா? பரவாயில்ல பரவாயில்ல, நான் ஒன்றும் நினைக்கல. அது வந்து உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லலான்னு கால் பண்ணேன். எங்கள் கம்பெனியில் ஜாப்க்காக உனக்கு ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன ரியாக்ஷனே காணும்? சரி விடு, நீ என் கூட பேசலனாலும் பரவாயில்ல. உன் மெயில் ஐடி மட்டும் என்கிட்ட கொடுத்தீன்னா என் கம்பெனிக்காரங்க உனக்கு கால் பண்ணுவாங்க. இது என்ன சைலன்ஸ் கிருஷ்ணா? sundari.1999@gmail.com. பரவாயில்ல, இப்போவாச்சு இதை கொடுத்தியே. தூங்கிட்டானோ? நல்லா தூங்கிட்டான். Thank you, Vishwa. Sorry, Pa. No, 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 no. கிருஷ்ணா, கிருஷ்ணா. மாட்டிக்கலல்ல? It's okay. Normal. Calm down. ஏன் இவ்வளோ டென்ஷன்? நீ ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் கிளியர் பண்ணியிருக்க. இன்னும் இருக்கிறது ஒரு ரவுண்டு தான். அதுக்கப்புறம் ஹெச்ஆர் ரவுண்ட். அவ்வளோதான், முடிஞ்சு. ஆனால் எனக்கு புரியுது, இந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். ஆனால் ஒரு வாட்டி யோசியேன், ஒருவேளை இது செட் ஆகலைன்னு வச்சுக்கோ, நாளைக்கு வேற ஒரு கம்பெனியில் ட்ரை பண்ணலாம். சிம்பிள். நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதால ஐ எம் டேம் ஷூர் நீ கண்டிப்பாக செலக்ட் ஆவ. அடடே, அங்கே பாரு இவ்வளோ வேர்த்து நீ. இரு, கர்ச்சீஃப் கொண்டு வரலையே.
கோல்டன் ஸ்பேரோ என்ன பாலாவை மேனேஜர் கூப்பிடுறாரு, நீங்க உள்ள போய் பாருங்க. ஐயா இந்தா ஆல் தி பெஸ்ட். So, Bala, congrats. You have excelled in other 2 rounds of the interview. தேங்க் யூ சார். இந்த ஹெச்ஆர் ரவுண்டுனாலே சில காமன் செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்க தான் செய்யும். அண்ட் அந்த கொஷின்ஸ்க்கு உங்கள் ஆன்சர் என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ ஐ வாண்ட் டு கட் தட் புல்ஷிட் அண்ட் ஆஸ்க் யூ ஒன் ஸ்ட்ரெயிட் கொஷின். ஓகே. Why this job? Don't tell me that it's for money. Please. சார், என் பேரண்ட்ஸ் காலத்துல மிடில் கிளாஸ் ஃபேமிலில எல்லாம் பொண்ணு பிறக்கிறத விட பையன் தான் பிறக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ரீசன் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். they considered boys as plus and girls as minus. அந்த மாதிரி டைம்ல கூட என்னோட பேரண்ட்ஸ் அந்த புல்ஷிட் எல்லாம் கட் பண்ணி நான் பிறந்ததுக்கு ஒரு பிளெஸிங்கா தான் ஃபீல் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு நான் மட்டும் போதும்னு நினைச்சாங்க. அப்புறம் தம்பி பிறந்தான். என் தம்பி பிறந்ததுக்கு அப்புறமா அப்ப கூட என் மேல கொஞ்சம் கூட அன்பு குறையாம பாத்துக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் இப்ப வரைக்கும் என் தம்பியை விட என் மேலதான் அவங்க அதிக அன்பு வச்சிருக்காங்க. என்னோட சின்ன வயசுல இருந்து எனக்காக எல்லாமே பார்த்து பண்ண பேரண்ட்ஸ்க்கு எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. அப்ப விஸ்வா தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு காட்டினது. அவங்கள நான் ஹாப்பியா பாத்துக்கிறதுக்கு, அவங்கள ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு. ஐ நீட் திஸ் ஜாப் சார். I'm convinced, Bala. தேங்க் யூ சார். Yeah. என்னடா நல்ல மூட்ல இருக்க போல. இனி எங்க மூடு, அதை நீ வந்து கெடுத்துட்டியே. அப்புறம் என்ன சிஸ்டர் பேசுறாங்களா இல்லையா? இல்லடா, ஏதோ டிவியை மியூட்ல பாக்குற மாதிரியே இருக்கு. இத்தனை நாள் ஆனதுக்கு அப்புறமுமா? ஆனா இன்னைக்கு நான் கண்டிப்பா பேச போறேன். அவ்வளோ கன்ஃபார்மா நீ எப்படி சொல்ற? டேய், இந்த விஸ்வா எவ்வளோ தீவிர முயற்சிகள் பண்ணியும் அடங்காத அந்த பாலா இந்த இன்டர்வியூவால அவ சரியாயிடுவான்னு எனக்கு ஒரு முழு நம்பிக்கை இருக்குடா. எனக்கு என்னவோ டவுட்டா இருக்குடா விஸ்வா. ஏன்டா டேய், ஒரே கட்டணே எப்பவும் பாஸ்டா பேச மாட்டியா? எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பு பேசுற. எப்படியா என்ன கண்டுக்க மாட்டேன், நானே கிளம்பிடுறேன்டா. என்னாச்சு இன்டர்வியூ? பரவாயில்ல, என்ன ரிசல்ட்டாலும் சொல்லு, பாத்துக்கலாம். கிருஷ்ணா அண்ணா. எஸ் சிஸ்டர். எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். தேங்க்ஸ் அண்ணா. சரிடா, நான் போய் டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆட்டோ புக் ஆயிடுச்சு அண்ணா, நானும் கிளம்புறேண்ணா. சரி, ஜாக்கிரதையா போ. பார்த்தல, தினமும் இதே கதை தான். இன்னைக்காவது பரவாயில்ல, குறைஞ்சது ஆன்சர்ஸை உன் மூலியமா கன்வே பண்ணாலே. இவ என்ன பண்ணா பேசுவாள்னே தெரியலடா, பைத்தியம் பிடிக்குது. டேய், நம்மளுக்கு ஒரு பொருளை யூஸ் பண்ண தெரியாதப்போ கம்பெனிக்காரனுக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி நம்ம பொண்டாட்டிங்க விஷயத்துல அவங்களோட அப்பாவுக்கு தாண்டா ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கணும். டேய், ஆனா அது இந்த சமயத்துல அவங்க அப்பாவால மட்டும்தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீ சொல்றதும் கரெக்டு தான்டா.
ஹலோ அங்கிள், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா மாப்ள. சுந்தரி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. என்ன அங்கிள் பண்ணிட்டு இருக்கீங்க? வாக்கிங் போறதுக்கு வெளியே வந்திருக்க மாப்ள. ஏதாவது பேசணுமா? இப்போ இந்த விஷயத்தை பத்தி கேட்கலாமா? கேட்டா வருத்தப்படுவாரோ? என்ன மாப்ள, அங்கிள், அது நீங்க ஏதாவது சொல்லணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்கலான்னு தான். சுந்தரிக்கும் உங்களுக்கு ஏதாவது சண்டையா? ஆமாம் அங்கிள், பைத்தியம் பிடிக்குது எனக்கு. பேசலனாலும் வேலையெல்லாம் செஞ்சிடுறா. எதுக்கு அவ்வளோ பிடிவாதம் சொல்லுங்க? அது அவ்வளோ பெரிய சண்டை கூட இல்லை அங்கிள். இருந்தாலும் ஏதோ பெரிய சண்டை மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. என்னோட 24 வருஷ கஷ்டத்தை இன்னைக்கு உங்க சைடுல இருந்து கேட்கும்போது சிரிப்பா வருது. சுந்தரி சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் மாப்ள. அவன் நினைச்ச விஷயம் நடக்காம ஹர்ட் ஆனா அந்த விஷயத்த முழுசா மறக்கிற வரைக்கும் அவங்க கூட அவ பேசவே மாட்டா. அப்படி எப்படி அங்கிள் இருக்க முடியும்? கல்யாணத்துக்கு முன்னாடி உன் அத்தையும் அந்த மாதிரி தான் இருந்தாங்களாம். டிட்டோ அவளோட புத்தி அப்படியே இருக்கு. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. ஜஸ்ட் பேசாம இருப்பா, அவ்வளவுதான். மற்ற விஷயங்கள்லாம் நார்மலா நடக்குமாப்ல. இன்னும் எத்தனை நாள் இதே மாதிரி? உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா ஒரு சில வாட்டி ஒரு நாள், இல்லைன்னா 1 மணி நேரத்தில் கூட நார்மல் ஆயிடுவா. ஆனா கேப் விடாதீங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. அவ ஹர்ட் ஆன விஷயத்தை பொறுத்து டைம் டியூரேஷன் மாறும். ஸோ நாம் அந்த டைமை குறைக்கணும்னா நாம் அவளை அந்த விஷயத்தை முழுமையாக அக்செப்ட் பண்ண விடணும். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நீங்க சொல்லிட்டீங்களே, இனிமே நான் பாத்துக்கிறேன். ஹலோ மாப்ள, மாப்ள, ஆ ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு காலுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக வரும்னு நினைக்கல. ஒரு விஷயம் மாப்ள, உங்க கூட அவள் பேசினாலும் பேசாட்டியும் என் பொண்ணு தங்கம். பத்திரமாப்ள. நான் நல்லா பாத்துக்குவேன் அங்கிள். நான் சொன்னது உங்களை பற்றி மாப்ள. டீ போடுவா, சாப்பாடு கொடுப்பா, எல்லாம் பண்ணுவா. ஆனா பேச மாட்டான். அந்த விஷயத்தை மறக்கிற மாதிரி நான் வேற என்னதான் பண்றது? முடியல சாமி. நீ என்ன பேச வைக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கியூட்டா இருக்கு விஸ்வா. அத இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும் போல இருக்கு. நிறுத்துறதுக்கு எனக்கு யாரையாவது அனுப்பு கடவுளே, ப்ளீஸ். கடவுள் உங்களை அனுப்பியிருக்காரா பாட்டி? பாட்டியா? பேராண்டி